இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கூலி படத்தோட பிளாட்டை சேஞ்ச் பண்ணாம அதே பிளாட்ல அந்த கதையை எப்படி பெட்டரா சொல்லிருக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் போட்ட கூலி ரிவ்யூ வீடியோ பார்க்கலனா அது பார்த்துட்டு வாங்க. ஏன்னா அதுல கூலி படத்துல என்னென்ன விஷயம்லாம் ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லியிருக்கேன். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க கூலி படம் பார்க்கலனா பார்த்துட்டு வீடியோ பாருங்க. ஏன்னா படத்தை பத்தி டீடைல்டா பேச போறேன். ஸோ கண்டிப்பா ஸ்பாயிலர்ஸ் இருக்கும். சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். யூஸ்வலா லோகேஷ் கனகராஜ் படம் பார்க்கும்போது ஸ்டோரியில நம்மளால எந்த லாஜிக்கல் மிஸ்டேக்ஸோ இல்ல லூப் ஹோல்ஸோ கண்டுபிடிக்க முடியாது. அவரோட ரைட்டிங் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். மாநகரம்லேருந்து எல்லா படமுமே அப்படி தான் இருந்திருக்கு. பட் கூலி படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த படத்தில் வர லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் அண்ட் லூப் ஹோல்ஸை மட்டும்தான் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு நாளும் ஒரு மிஸ்டேக்ஸை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஏன் அப்படி இருக்குன்னா யூஸ்வலாக படத்தோட ஸ்டோரியும் ஸ்க்ரீன் பிளேயும் ஸ்ட்ராங்காக இருந்தாலே அதில் என்னதான் மிஸ்டேக் இருந்தாலும் நம்ம கண்ணில் தெரியாது. அப்படி ஒரு வேளை தெரிஞ்சாலும் அதை நம்ம பெருசாக கண்டுக்க மாட்டோம். ஆனால் இங்கே கூலி படத்தோட பிளாட் ரொம்பவே வீக்காக இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே அதை விட வீக்காக இருந்துச்சு. அதனாலே படத்தில் இருக்க லாஜிக்கல் மிஸ்டேக் எல்லாமே எனக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே தெரிஞ்சுது. படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு நிறைய கேள்வி கதையை சார்ந்து எனக்கு தோணுச்சு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் கூலியாக இருந்த தேவா எப்படி அவ்வளோ பெரிய மேன்ஷன் கட்டினாரு, அவ்வளோ காசு அவருக்கு எப்படி வந்துச்சு? ஒரு 30 வருஷமா தேவா கூடயே ஒரு செட் ஆஃப் கூலிஸ் இருக்காங்கன்னு காமிக்கிறாங்க. அவங்க யாருக்குமே ஃபேமிலின்னு எதுவுமே இல்லையா? சைமன் கேங் உள்ள ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போலீஸ் இன்ஃபார்மர் போயிருக்காரு. அவருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலன்னு காளி வெங்கட் கிட்ட ஒரு போலீஸ் சொல்றாரு. அப்படி சொல்றதுக்கு பதிலாக அந்த போலீஸ் இன்ஃபார்மரோட போட்டோவை காமிச்சு அவருக்கு என்ன ஆச்சு, அவர் அங்க இருக்காரான்னு பார்த்து சொல்லுன்னு சொல்லியிருந்தாலே அங்க தெரிஞ்சிருக்கும். குழந்தையா இருக்கும் போது அமீர் கான் தேவாவை பார்த்திருக்காரு. 30 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப பார்க்கிறாரு. அமீர் கான் 5 செகண்ட்லேயே நீ தேவா தானே அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாரு. அதுவே சைமன் அவர் ஒரு 18-19 வயசு இருக்கும் போது தேவா அவங்க அப்பாவை அவர் கண்ணு முன்னாடியே சாவடிக்கிறாரு. திரும்ப 30 வருஷத்துக்கு அப்புறம் கண்ணு முன்னாடி வரும்போது அவர் தான் அவங்க அப்பாவை சாவடிச்சாருன்னு கூட அவருக்கு தெரியாது. அந்த மிஷினை யூஸ் பண்றது ரொம்ப டஃப்னு சொல்றாங்க. பிரீத்தி தேவாவை தவிர வேற யாராலுமே யூஸ் பண்ண முடியாதுன்னு காமிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அப்புறம் எப்படி செகண்ட் ஹாஃப்ல வரவங்க ஈஸியா யூஸ் பண்ணிட்டு போறாங்க. பிரீத்தி நெல்லூர்ல இருந்து சென்னைக்கு ட்ரெயின்ல போயிட்டு இருக்காங்க. வைசாக்ல இருந்த ரச்சிதா எப்படி அந்த ட்ரெயின்ல வந்தாங்க? படம் ஃபுல்லா தேவா ஒரு ஃப்ரெண்டுக்காக ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு ஓடிட்டு இருக்காரு. 30 வருஷமா கூலி மேல இல்லாத அக்கறை எப்படி கிளைமேக்ஸ்ல மட்டும் வருது? சொல்லணும்னா இதே மாரி அடிக்கிட்டே போலாம். நான் இதோட நிறுத்திக்கிறேன். இதே மாதிரி கேள்விகள் எனக்கு ஏகப்பட்டது தோணுச்சு படம் பார்த்ததுக்கு அப்புறம். இதுவரை எல்லா படத்துலையுமே எல்லா விஷயத்தையுமே டீட்டெயில்டா காமிச்ச லோக்கி ஏன் இந்த படத்தோட ரைட்டிங்ல இவ்வளோ லத்தாஜிக்கா இருந்தாருன்னே தெரியல. இதே கூலி ஸ்டோரியை எப்படி பெட்டரா பண்ணியிருந்திருக்கலான்னு பார்க்கலாம். ஓப்பனிங்ல ஒரு 3 புது பசங்க தேவா மேன்ஷனுக்கு வராங்க. மேன்ஷனோட ரூல்ஸ்லாம் கேட்டுட்டு அங்கேயே ரூம் எடுக்கிறாங்க. ஒரு நாள் மேன்ஷனோட ரூல்ஸை மீறி வெளியே பாருக்கு போயிட்டு குடிச்சிட்டு மேன்ஷனுக்கு திரும்ப வராங்க. வரும்போது மேன்ஷன்ல மாட்டிக்கிறாங்க குடிச்சதுக்காக. கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா மேன்ஷனுக்குள்ள ஒரு ரவுடி கேங் இறங்கிடுறாங்க. மேன்ஷனை சுத்து போட்டுறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பாருக்கு போன அந்த பசங்க அங்கே ஒரு கேங் கூட சண்டை போட்டு ஓடி வந்திருப்பாங்க. அந்த பசங்களை தேடி அந்த ரவுடி கேங் உள்ளே வந்திருப்பாங்க. அந்த பசங்களை அடித்து இழுத்துட்டு போகிறாங்க. அந்த இழுத்துட்டு போகிற டைமில் ஒரு விசில் சவுண்ட் பயங்கரமாக அடிக்குது. அந்த சவுண்டை கேட்டோடனே அங்கே இருக்க ரூமோட டோர்லாம் ஓப்பன் ஆகி உள்ளேருந்து ஆளுங்க வெளில வராங்க. அப்போ தலைவரோட என்ட்ரி. அந்த இடத்துல ஒரு சின்ன ஃபைட். அந்த ஃபைட் சீக்வன்ஸ் ஃபுல்லாவே தலைவர் அடிக்கவே கூடாது. ஒரு சேர்ல கெத்தா உட்காந்து கமெண்ட் மட்டும் சொல்லணும். மற்றவங்க எல்லாமே மற்றதை பார்த்துக்கிறாங்க. ஃபைட்டு முடிஞ்சோடனே மேன்ஷனில் இருக்க தேவாவோட டெலிஃபோனு ரிங் ஆகுது. அதை பார்த்தோன்னே தேவா ஷாக் ஆகிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் எடுக்கிறாரு. எடுத்தோடனே 2 செகண்ட் சைலண்ட், எதுவுமே கேட்கல. ஒரு பொண்ணு வாய்ஸ் மட்டும் கேட்குது, உங்கள் கூலி நம்பர் 5821 அப்படின்னு. அதை கேட்டோடனே தேவா பயங்கர ஷாக் ஆகுறாரு. கட் பண்ணா நெக்ஸ்ட் டே சுதியாசனோட என்ட்ரி. பிரீத்தி தேவாவை பார்க்கறதுக்காக மேன்ஷனுக்கு வந்திருக்காங்க. தேவாவை பார்த்து இந்த மாதிரி எங்கள் அப்பாவை 1 வாரமாக காணோம், எல்லா இடத்துலையுமே தேடி பார்த்துட்டேன், நீங்கள் தான் கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்ட்டு ஹெல்ப் கேட்குறாங்க. தேவாவுக்கு அவள் யார் என்னன்னு ஒன்றுமே புரியல. நீ யாருமா, உங்கள் அப்பா யாருன்னு கேட்குறாரு. பிரீத்தி அவங்க அப்பா ஃபோட்டோவை எடுத்து காமிக்கிறா. தேவாவுக்கு என்னன்னு புரியுது. ஸோ ஓப்பனிங் சீன்லேயே சத்யராஜ் செத்துட்டார்னு காமிக்கிறதுக்கு பதிலாக சத்யராஜை காணோம். பிரீத்திக்குமே தேவா யாருன்னு தெரியக்கூடாது. தேவாவை மீட் பண்ணி சத்யராஜை கண்டுபிடிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ற மாதிரி காமிச்சிருக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஒரு சஸ்பென்ஸ் பில்ட் ஆயிருக்கும். கட் பண்ணா தேவாவும் பிரீத்தியும் வைசாக் போறாங்க. அங்க போயிட்டு ராஜசேகரை பத்தி தேவா விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் வேலை செஞ்ச இடத்துல போய் கேட்கிறாரு. அங்க என்ன சொல்றாங்கன்னா ராஜசேகர் இந்த மாதிரி 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வேலையை விட்டுட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ராஜசேகர் இன்னிய வர அதே கம்பெனில வேலை செய்யற மாதிரி தான் வீட்டுல காமிச்சிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தேவா இன்னும் நிறைய பேர்கிட்ட விசாரிக்கிறாரு. எல்லாருமே காமனா ஒரு
பேர் மட்டும் சொல்றாங்க, அது யாருன்னா சார்லி. அதுக்கப்புறம் சார்லியும் கண்டுபிடிச்சி அவர்கிட்டையும் விசாரிக்கிறாரு. சார்லியும் என்ன சொல்றாருன்னா, எனக்கு தெரியல, ஒரு வாரமாவே அவர் எங்க போனார்னே தெரியலன்னு அவரும் அதை தான் சொல்றாரு. அவன் எங்க வேலை பார்க்கறான்னு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. சார்லி இதெல்லாம் நீ எது கேட்கற, நீ ஃபர்ஸ்ட் யாருன்னு கேட்கிறாரு. தேவான்னு சொன்னோனே ஷாக் ஆகி நீ தான் தேவாவா அப்படின்னு கேட்கிறாரு. அந்த பாயிண்ட்ல அவர் தான் தேவான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சார்லி ஒரு விஷயத்தை ரிவீல் பண்றாரு. இந்த மாதிரி சத்யராஜ் ஒரு மிஷின் கண்டுபிடிச்சாரு, பட் கவர்மெண்ட் அந்த மிஷினை ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. சைமன் கேங் பத்தி சொல்றாரு. அந்த கேங்குக்கு இந்த மிஷின் பத்தி தெரிஞ்சதுனால சத்யராஜை பிளாக்மெயில் பண்ணி இந்த 5 வருஷமா அவங்களுக்கு தான் சத்யராஜ் வேலை செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. குடும்பத்துக்காக அவனும் சரின்னு ஒத்துக்கிட்டு வெளி உலகத்துல ஒரு வேலை செய்யற மாதிரி காமிச்சிட்டு ஆக்சுவலா அவன் சைமனுக்கு தான் வேலை செஞ்சுட்டு இருந்தான். இந்த விஷயம் எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அவன் அந்த மிஷின் கண்டுபிடிக்கிறதுல இருந்து இப்போ சைமன் கூட வேலை பார்க்குற வரைக்கும் அவன் கூட நான் அசிஸ்டண்டா தான் இருக்கேன். ஒரு அசிஸ்டண்ட்டை தாண்டி அவன் எனக்கு ஒரு நண்பன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அவன் காணா போனதுனால ஒரு பெரிய பிரச்சனையே சைமன் கேங்ல கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. இங்க சார்லியோட கேரக்டரை வெறும் குடிகாரனை மட்டும் காமிக்காம அவர் ராஜசேகரோட ஃப்ரெண்டு, அது மட்டும் இல்லாம ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வர அசிஸ்டண்டா இருக்காரு அப்படின்னு காமிச்சிருக்கணும். பிரீத்தியை இந்த விஷயத்துல இன்வால்வே பண்ணக்கூடாது. ராஜசேகர் என்ன வேலை செய்யறாரு, அவர் என்ன மிஷின் கண்டுபிடிச்சாரு, இது எதுவுமே அவங்களுக்கு தெரியக்கூடாது. அடுத்து தேவா ஆர்பர் உள்ள போனாதான் ஏதாவது க்ளூ கிடைக்கும்னு யோசிக்கிறாரு. சார்லிட்ட உனக்கு அந்த மிஷின் யூஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு சார்லி தெரியும், பட் அதில் ஒரு சிக்கல் இருக்குன்னு சொல்றாரு. அந்த மிஷினுக்கு ஒரு பாஸ்கோட் இருக்கு, அது ராஜசேகருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த பாஸ்கோட் தெரிஞ்சாதான் அந்த மிஷினை யூஸ் பண்ண முடியும்னு சொல்றாரு. இங்க எதுக்கு அந்த பாஸ்கோட்னு ஒரு மேட்டர் வச்சேன்னா, படத்துல அந்த மிஷினை யூஸ் பண்றது காம்ப்ளிகேட்டட்னு சொல்றாங்க, பட் லிவரை புஷ் பண்ணா எல்லாம் ஒர்க் ஆகுற மாதிரி இருக்கு. எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு போறாங்க. ஸோ அந்த மிஷினை யூஸ் பண்றது காம்ப்ளிகேட்டட் காமிக்கிறதுக்காக இந்த பாஸ்கோட் மேட்டர் வச்சிருக்கேன். தேவாவும் சார்லியும் ஆர்பர் உள்ள போறாங்க. தயாலை மீட் பண்றாங்க. தயாலை பார்த்து தேவா எனக்கு அந்த மிஷினை யூஸ் பண்ண தெரியும் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல தேவாவை எப்படி போர்ட்ரே பண்ணணும்னா, ராஜசேகர் எங்க போனான்னு அவனுக்கு சுத்தமா கவலை இல்லை. ராஜசேகர் தேவாவும் சேர்ந்து தான் இந்த மிஷினை கண்டுபிடிச்சாங்க. தேவாவுக்கு இந்த வேலை பார்த்தா நிறைய காசு பார்க்கலான்னு தெரியும். அதுக்காக மட்டும்தான் இந்த வேலை நான் செய்கிறேன்ற மாதிரி அந்த மோட்டிவ்ல தான் அவர் உள்ளே போனோம். தேவா மணி மோட்டிவ்காக மட்டும்தான் உள்ளே வராருன்ற மாதிரி காமிக்கணும். ஸோ இதெல்லாம் நடக்கும்போதே பேரலா சைமன் கேங்கும் ராஜசேகர் எங்கே இருக்காங்கன்னு எல்லா இடத்துலையுமே தேடணும். அவர் இல்லாததுனால அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் பில்ட் ஆகுது. அப்படி காமிச்சா அந்த சேருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் பில்ட் ஆகும். மிஷின் யூஸ் பண்ண தெரியும்னு சொன்ன தேவாவை பார்த்து தயால் பாஸ்வேர்ட் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. தேவா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே தயால் சார்லி தேவா 2 பேரையும் லேபுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. தேவா மிஷின் எல்லாத்தையும் பார்க்குறாரு. கொஞ்சம் ஏதோ ட்ரை பண்ணி பார்க்குறாரு. எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. அவருக்கும் பாஸ்வேர்ட் தெரியல, தெரியும்னு சும்மா சொல்லியிருக்காரு. உடனே தயாலை பார்த்து சத்யராஜ் இதை காம்ப்ளிகேட்டாக பில்ட் பண்ணி வச்சிருக்காரு, எனக்கு ஒரு நாள் டைம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. தயால் ஒரு நாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் அந்த லேபில் தேவாவும் சார்லி மட்டும் இருக்காங்க. தேவா நிறைய டைம் ட்ரை பண்ணுறாங்க, பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. பட் கடைசியாக கண்டுபிடிக்கிறாரு. அது எப்படி காமிக்கலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்டிங்கில் அது ஒரு 3 பசங்க காமிச்சோம்ல, அதில் ஒருத்தவன் டெக்கின்ற மாதிரி ஸ்டார்டிங்லேயே ஃபோர் ஷாட் பண்ணிட்டு அவனை கூட்டிகிட்டு வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா தேவாவே ட்ரை பண்ணி பார்க்குறாரு, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. பக்கத்தில் ஒரு பாட்டில் உடையிற சவுண்டு கேட்குது. திரும்பி பார்க்குறாரு. சார்லி குடிச்சிட்டு போதையில் ஒரு பாட்டிலை போட்டு உடைக்கிறாரு. அதை பார்த்தோன்னே தேவாவுக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. பாஸ்வேர்ட் போடுறாரு. மிஷின் ஓப்பன் ஆகுது. அப்போ அந்த டைம்ல அவர் என்ன பாஸ்வேர்ட் போட்டாருன்னு ரிவீல் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் தேவாவும் சார்லியும் அங்கேயே வேலை பார்க்குறாங்க. பாடியெல்லாம் டிஸ்போஸ் பண்ணுறாங்க. வேலை பார்த்துட்டே சத்யராஜை பற்றி உள்ள எல்லாருமே விசாரிக்கிறாரு தேவா. இன் பிட்வீன்ல பிரீத்தி தேவாவை பார்த்து அப்பாவை பற்றி ஏதாவது தெரிஞ்சுதான்னு கேட்குறாங்க. தேவா உண்மையை சொல்லாமல் மறைச்சிட்டு இல்லை எதுவுமே தெரியலன்னு சொல்கிறாங்க. பட் பிரீத்திக்கு இவரோட ஆக்டிவிட்டீஸ்லாம் மானிட்டர் பண்ணுறாங்க. அவர் ஏதோ ஒன்று மறைக்கிறாருன்னு கண்டுபிடிக்கிறாங்க. மாண்டேஜஸ்ல தேவா போகிற இடம் விசாரிக்கிறதுலாம் பிரீத்தியும் அவருக்கு தெரியாமல் ஃபாலோ பண்ணுற மாதிரி காமிக்கணும். அதுக்கப்புறம் படத்தில் வர மாதிரியே சைமன் தயாலை சாவடிச்சுட்டு தேவாவை கூப்பிட்டு புதைக்க சொல்றாரு. தேவாவும் சார்லியும் புதைக்கிறதுக்காக போறாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன நினைச்சிட்டாங்கன்னா, தயால் ஒழுங்காவே சாகல, சைமன் அவரை ஒழுங்கா அடிச்சு சாவடிக்கல, அவரை உயிரோடவே புதைச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஆக்சுவலா சைமன் அடிச்சு தயால் செத்துட்டாரு. தயாலை புதைச்சதுக்கு அப்புறம் இடி இடிச்சதுனால தான் அவருக்கு திரும்ப உயிர் வருதுன்ற விஷயத்த படத்துல விஷுவலா ஒழுங்கா காமிச்சிருக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் இடி வந்து பூமியில விழுற மாதிரி இல்ல அவர் மேல விழுற மாதிரி ஏதாவது காமிச்சிருந்திருக்கலாம். ஸோ இடினால தான் அவருக்கு திரும்ப உயிர் வருதுன்ற விஷயத்த தெளிவாக காமிச்சிருந்திருக்கலாம். தயால் எந்திரிக்கிறான். தயால் எந்திரிச்சு தேவாட்ட கெஞ்சுறான், என்னை விட்டுருன்னு. தேவா சைமனுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்த சொல்றான். சைமன் அவனை அங்கேயே போட்டுரு அப்படின்னு சொல்றான். தேவா அவனை அடிக்க போகும்போது தயால் ஒரு விஷயம் சொல்றான், உன் ஃப்ரெண்டு எங்க இருக்கான் எனக்கு தெரியும் அப்படின்னு. தேவா ஷாக் ஆகுறான். இந்த விஷயத்தை கேட்ட தேவா உடனே ராஜசேகர் எங்கன்னு கேட்கறான். தயால் அதுக்கு சைமன் தான் அவனை அடிச்சு கொன்னா அப்படின்னு சொல்றான். தேவா அதை நம்பல. உடனே தயால் பவர் ஹவுஸ்னு ஒரு வார்த்தை சொல்றான். அதை கேட்டோடனே தேவாவோட கண் கலங்குது. அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் ரிவீல் ஆகுது. சைமன் தான் ராஜசேகரை கொன்னான்னு. தேவா
ஃபுல் ஃபோர்ஸ்ல சைமன் இடத்துக்கு போறாரு. சைமனை சாவடிக்கணும்னு மோட்டிவ்ல தான் சைமனிய மீட் பண்றாரு. சைமனும் தேவாவும் மீட் பண்றாங்க. தேவா சைமன் மேல செம கோவத்துல இருக்காரு. பட் சைமன் தேவாவை கூப்பிட்டு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறாரு. லேப்டாப்ல ஒரு வீடியோ ப்ளே பண்ணி காமிக்கிறாரு. அதை பார்த்தோன்னே தேவா செம ஷாக் ஆகுறாரு. அதுல என்ன இருக்குன்னா தயால் ராஜசேகரை கொல்ற மாதிரி இருக்கு. அங்க டபுள் ட்விஸ்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பவர் ஹவுஸ் மேட்டர் ரிவீல் ஆகுது. அதுக்கப்புறம் தேவாவுக்கு சௌபின் கிட்ட இருந்து கால் வருது. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா சௌபின் சுதிஹாசனை கடத்திடுறாரு. அது ஒரு ட்விஸ்ட். எப்படி சுதிஹாசனை கடத்துறான்னு பாத்தீங்கன்னா தேவாவை ஃபாலோ பண்ணி அந்த கிரேவியார்டுக்கு சுதிஹாசன் வந்திருப்பாங்க. ஒன்ஸ் தேவா போனதுக்கு அப்புறம் சுதிஹாசன் தயாலுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு போவாங்க போலீஸ்ன்னு நினைச்சிட்டு. அந்த இடத்துல தயால் பிரீத்தியை கிட்னாப் பண்றாரு. இப்போ நான் சொன்ன மாதிரியே ஃபர்ஸ்ட் ஹாஃபை கொண்டு வந்து இந்த இடத்துல இன்ட்ரோல் விட்டா அந்த டபுள் ட்விஸ்டோட அந்த இன்ட்ரோல் பாயிண்ட்டுக்கான ஐப் கிடைச்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃபும் ஒரு சஸ்பென்ஸோடயே பில்ட் ஆகி ஒரு ஐப்பை கிரியேட் பண்ணியிருந்திருக்கும். செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா ஆர்கன் டிராஃபிக்கிங்லாம் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. பட் அதுக்கு ஒரு வெயிட்டேஜே இல்ல. ஸோ அந்த விஷயத்தை வச்சு எப்படி காமிச்சிருக்கலாம்னா சைமன் அமீர் கான்கே தெரியாம அவர் டைரக்டா சில விஷயம்லாம் க்ளோஸ் பண்றாரு. அவர் டைரக்ட் டீலிங் வச்சிருக்காரு அப்படின்னு காமிச்சிருந்திருக்கலாம். தேவா தயால் இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற விஷயத்த இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காவே காமிச்சிருக்கலாம். ஒரு கேட் அண்ட் மவுஸ் மாதிரி ப்ளே பண்ணியிருந்திருக்கலாம். சுதிஹாசன் உயிரோட வேணும்னா இந்த மாதிரி சில விஷயம்லாம் பண்ணணும்ட்டு அவர் கொஞ்சம் கிரிட்டிக்கலான விஷயம்லாம் சொல்ற மாதிரி வச்சிருந்திருக்கலாம். அந்த விஷயத்தையே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா காமிச்சிருக்கலாம். லாஸ்டா அந்த போர்ஷன் எப்படி முடிச்சிருக்கலாம்னா தேவா தயால சாவடிச்சு பிரீத்தியை காப்பாத்துறாரு. அமீர் கான லாஸ்ட் ஒரு 5 நிமிஷம் கொண்டு வராங்க. அவர் எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னே தெரியல. அந்த சீன் சுத்தமா ஒரு இம்பாக்டே கிரியேட் பண்ணல. அமீர் கான் தான் அந்த நெட்வொர்க்கோட ஹெட்னு சொல்றாங்க. பட் அவர் காட்டும் போது சுத்தமா பயமே வரல. சோ இங்க அமீர் கானை எப்படி காமிச்சிருக்கணும்னா தேவாக்கு இவங்க பண்ற இந்த ஆர்கன் டிராஃபிக்கிங் பத்தி தெரிய வருது. இந்த மொத்த சிண்டிகேட்டே ஷாக் ஆகிற மாதிரி அவர் ஒரு விஷயம் பண்றாரு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரஃபா சொல்லணும்னா சைமன் சிண்டிகேட் யாருக்குமே தெரியாம ஒரு பல்க் ஆர்டரை கைமாத்துறாரு. அது தேவா கண்டுபிடிச்சி கவர்மெண்ட்டுக்கு தெரியற மாதிரி பண்ணிடுறாரு. இந்த ப்ராப்ளம் நடந்ததுனால ஓல் சிண்டிகேட்டுக்கே ஒரு பிரச்சனையா மாறுது. உடனே ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் வைக்கிறாங்க. அந்த மீட்டிங்ல எல்லா சிண்டிகேட்டும் இருக்காங்க. சைமனும் அங்க இருக்காரு. அப்போ அமீர் கான் என்ட்ரி கொடுக்கணும். அமீர் கான் உள்ள வந்து சைமனை தாறுமாறா கொடூரமா அடிச்சு சாவடிக்கணும். அதை பார்த்து ஓல் சிண்டிகேட்டும் நடுங்குது. ஏன் இப்படி பண்ணணும்னு சொல்றேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரோலெக்ஸ்ல எடுத்துட்டீங்கன்னா சூர்யா வர அந்த 5 நிமிஷம் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆச்சு. ஒரு பயங்கர மாஸ் மூமெண்ட்டை கிரியேட் பண்ணுச்சு. படத்துல ஸ்டார்டிங்ல இருந்தே சைமன் தான் ஹெட், அவன் தான் டானன் காமிக்கிறாங்க. அப்படி ஒருத்தன் ஹெட்டா இருக்கும்போது அவனே ஒருத்தன் மீட்டிங்ல வந்து அடிச்சு சாவடிக்கிறான்னா அப்போ அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான். அவன் மேல ஒரு பயத்தை அந்த இடத்துல கிரியேட் பண்ணும். சோ நான் சொன்ன மாதிரி இந்த கேமியோ இப்படி வந்துருச்சுன்னா கண்டிப்பா அமீர் கானோட கேமியோ வெயிட்டா இருந்திருக்கும். செகண்ட் ஹாஃப்ல அவங்க சொன்னதை வச்சு என்னால இவ்வளவு சேஞ்சஸ் தான் பண்ண முடிஞ்சது. இதுக்கு மேல பண்றதுக்கு அங்க கதையே இல்லை. வேற எதுவுமே பண்ண முடியாதுன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ணலாம். அப்படி பண்ணனா நானே ஒரு புது ஸ்டோரியை கிரியேட் பண்ணி செகண்ட் ஹாஃப்ல இன்சர்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால இதை அப்படியே விட்டுறேன். உங்களுக்கு அவங்க சொன்ன பிளாட்லயே செகண்ட் ஹாஃபை இப்படி கொண்டு போயிருந்துருக்கலாம்னு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃபை கொண்டு வந்து இன்டர்வல் விட்டு செகண்ட் ஹாஃப்ல இந்த சேஞ்சஸ்லாம் பண்ணியிருந்தாலே ஒரு நல்ல படம் நம்மளுக்கு கிடைச்சிருந்திருக்கும். என்னோட இந்த கூலி வெர்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க. அடுத்து என்ன ஆல்டர்னேட் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு நான் என்ன பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அந்த படத்தை ஆல்டர்னேட் ஸ்க்ரீன் ப்ளே அந்த படம் பேர் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எந்த படத்துக்கு அதிகமாக வருதோ அந்த படத்தை நான் அடுத்து பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.